தண்டனையை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணி ஆகணும், அல்லாட்ட கண்டிப்பா அதுக்கு அனுபவிச்சே ஆகணும். அது என்ன தப்பு செஞ்சாலுமே சரி, சின்னதா ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி இருந்தாலுமே அது தப்பு தான். நீ தெரியாது, நீ என்ன டக்குன்னு பேசியிருப்ப, அதனால அவங்க ஹர்ட் ஆகியிருப்பாங்க. அதுதான் அல்லாட்ட ரொம்ப போய் மன்றாடும். அந்த மனசு அந்த மனிதன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். நீ அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டிருப்பானா, அல்லாஹ் என்ன பண்ணுவான், அந்த மனிதனுடைய மனசுல இருந்து அந்த கஷ்டம் போற வரைக்குமே அல்லாஹ் என்ன பண்ணுவான், அந்த பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். நீ அந்த மனிதன்கிட்ட போய் நான் தெரியாம பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ற வரைக்கும் அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், அந்த பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். அதே மாதிரி தான் அதுல ஒரு விஷயம், தாய் தந்தையரை நோவினை செய்வது. இந்த உலகத்திலேயே நம்மளுக்கு ஒருத்தவங்கள்ட்ட இருந்து ஒரு பியூரஸ்ட் ஒரு அன்பு கிடைக்குது அப்படின்னா அது யாருன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ் மட்டும்தான். வேற யார்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அன்புல ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், அது நீடிக்காது. அப்ப அவங்கள்ட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாசம் தான் பியூரஸ்டா இருக்கும். எந்த ஒரு கலப்படமுமே இல்லாத பண்பு கிடைக்குதுன்னா அது நம்மள்ட்ட இருந்து யார்கிட்ட இருந்து கிடைக்கும், நம்மளுடைய பேரண்ட்ஸ்ல இருந்து மட்டும்தான் கிடைக்கும். அப்ப உங்க பேரண்ட்ஸ் இப்ப எப்படி பாத்துக்கிறாங்க உங்களை, நீங்க வீட்டுல இருந்து பாக்குறீங்கல்ல, உங்களை எவ்வளவு கேர் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாவா? காலைல இருந்து எந்திரிச்சிருப்பீங்க, உங்க ஸ்கூலுக்கு கிளப்பி உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப திரும்பவும் நீ வீட்டுக்கு போனீங்கன்னா உனக்கு தேவையான லஞ்ச் இருக்கும், திரும்பவும் நீ ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் போகும்போது உனக்கு தேவையான ஸ்நாக்ஸ் இருக்கும், நைட்டு டின்னர் இருக்கும். இப்படி ஒன்னையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஜீவன்கள் யாருன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ் தான். அதுல நம்ம அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவங்க யாருன்னா நம்மளுடைய உமா. ஏன்னா பாப்பா என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு வெளியில போயிடுவாங்க. அதிகமா வீட்டுல இருக்கிறது யாரு, நம்மளுடைய உமா தான். தனக்கு ஒண்ணுனா கூட அதை பார்க்காம தான் பிள்ளைக்கு ஒண்ணுனா துடிச்சு போறது யாருன்னா நம்மளுடைய உமா தான், வேற யாருமே கிடையாது. அப்ப அவங்களுக்கு ஒண்ணுனா நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். இப்ப எப்படி உன்னுடைய பேரண்ட்ஸ் ஒன்ன பாத்துக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க சின்ன பிள்ளையாயிடுவாங்க. எப்ப சின்ன பிள்ளையாயிடுவாங்க, அவங்களுக்கு ஏஜ் ஆன பிறகு. அப்ப நம்ம என்ன ஆயிடுவோம், நம்ம ஒரு ஃபேமிலியை பார்க்கக்கூடிய லெவலுக்கு வந்துருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அவங்க எப்படி ஆயிடுவாங்க, இப்ப நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி போயிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னா எதுவுமே தெரியாது. இப்ப அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா, தெரியாதுல. அதே மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னா தெரியாது. டக்குன்னு அவங்களை பார்த்து என்ன கேட்கக்கூடாது, என்ன இவ்வளவு வயசாயிட்டீங்க உங்களுக்கு இது தெரியாதா இப்படின்னு கூட கேட்கக்கூடாது. அந்த வார்த்தையால கூட அவங்க என்ன ஆயிடுவாங்க, ஹர்ட் ஆயிடுவாங்க. தாய் தந்தையை நோவினை செய்வதை அல்லாஹ் ஹராம் ஆக்கி இருக்கான். மார்க்கத்துல ஹராம்னா என்னது, அதை நினைச்சு கூட பார்க்க கூடாது. மார்க்கத்துல ஒரு விஷயத்த அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டானா அதை நினைச்சு கூட பார்க்க கூடாது. சாப்பாட்டுல மட்டும் ஹராம் கிடையாது, பேசக்கூடிய வார்த்தைகள்ல இருக்கு, பார்க்கக்கூடிய பார்வைகள்ல இருக்கு. பேசக்கூடிய வார்த்தைகளை இதுவும் ஒண்ணுதான், தாய் தந்தையரை நோவினை செய்வது. நோவினை செய்வதுன்னா அடிச்சு கூட கிடையாது, வார்த்தைகளால பேசுறதும் மனதால நினைக்கிறது கூட அது பாவம் தான். நீ உனக்கு தெரியாது, உமாக்கு தெரியாது, நம்ம இப்படி நினைச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனா அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் என்ன பண்ணுவான், மறுமையில ஹார்ட்ல கேட்பான், நீ என்ன நினைச்ச அப்படின்னா உடனே அந்த ஹார்ட் சொல்லும், யாரெல்லாம் என்ன தெரியுமா பண்ணா, அவங்க பேரண்ட்ஸ் இப்படி நினைச்சான், ஆனா வாயால இப்படி சொல்லிட்டான், சும்மா பொய் சொல்லிட்டான், ஆனா மனதுல இப்படி நினைச்சான் யாருலான்னு உன்னுடைய ஹார்ட் அல்லாட்ட பேசி சொல்லி கொடுத்துரும். அதனால மறுமையில எந்த ஒரு விஷயத்துல இருந்தும் நம்ம தப்பிக்கவே முடியாது. கடுகு அளவு நீ ஒரு பாவம் செஞ்சிருந்தா கூட, கடுகு பார்த்திருக்கீங்க தானே, குட்டியா இருக்கும், உப்பு மாலெல்லாம் போடுவாங்கல்ல, குட்டியா கருப்பா, அதுதான் கடுகு. அந்த அளவுக்கு கூட நீ பாவம் செஞ்சிருந்தா கூட அல்லாட்ட அதற்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு தான் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அப்ப அதுக்கான பாவ மன்னிப்பு நம்ம கேட்கணும், யாரெல்லாம் என்னை மன்னிச்சுடு, நான் தெரியாம செஞ்சிட்டேன். அதே மாதிரி நீ யாரையாவது வார்த்தைகளால கஷ்டப்படுத்தி இருந்தா கூட நீ போய் என்ன பண்ணணும், அவங்கள்ட்ட சாரி நான் தெரியாம செஞ்சிட்டேன், தெரியாம பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, அல்லாவுக்காக என்னை மன்னிச்சிடுங்க நீ கேட்கணும். நீ கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அந்த அடியான் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அது எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி, உன்னுடைய வயது பெரியவங்களா இருந்தாலும் சரி, உன்னுடைய வயது சிறியவங்களா இருந்தாலும் சரி, அவங்க யாரா இருந்தாலும் நான் ஏன் இவங்கள்ட்ட எல்லாம் போய் சாரி கேட்கணும் இருந்தீங்கன்னா மறுமையோடய நம்மளுடைய லைஃபை கேள்விக்குறியாயிடும். அப்ப அந்த உலகம் தான் நம்மளுக்கு நிரந்தரமான ஒரு உலகம். இந்த உலகம் ஒரு முடிவு இருக்கு, அந்த உலகத்துக்கு முடிவே கிடையாது. அப்ப யாரா இருந்தாலுமே சரி, அவங்க என்ன பண்ணக்கூடாது, வார்த்தைகளால கூட நோக்கடிக்கிற கூடிய அளவுக்கு பேசக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ் நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்காக ஒரு துவா அல்லாவே கேட்க சொல்லியிருக்கான், ரப்பிர் ஹம்குமா கமா ரப்பயானி ஷஹீரா, அன்புடன் பணிவு என்னும் சிறகை இருவருக்காகவும் தாழ்த்துவீராக. இறைவா, சிறுவனாக இருக்கும் போது இருவரும் என்னை பராமரித்தது போல் இருவரையும் நீ பராமரிப்பாயாக
என்று கேட்பீராக அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுறான். சிறுவனாக இருக்கும் போதுல இப்ப நீங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்களா, உங்களுடைய பேரண்ட்ஸ் எப்படி உங்களை கேர் பண்ணிட்டு இருக்காங்க, அதே மாதிரி அவங்க பெரிய பிள்ளையா போகும்போது இப்ப நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி மனதளவுல போயிடுவாங்க. ஏஜ் அளவுல இல்ல, மனதளவுல போயிடுவாங்க. அதே மாதிரி இப்ப எப்படி என்னுடைய பேரண்ட்ஸ் என்ன கேர் பண்றாங்களோ அதே மாதிரி அவங்க வயதானவனையும் நீ கேர் பண்ணிக்கோ யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம அல்லாட்ட பொறுப்பு சாட்டுறோம். அல்லாட்ட பொறுப்பு சாட்டிட்டா மட்டும் பார்த்தது, நம்மளும் அவங்கள கேர் பண்ணணும். அல்லாஹ் பார்த்துப்பான். நம்ம பார்த்துக்கிறத விட 100 மடங்கு அல்லாஹ் பார்த்துப்பான். அதே மாதிரி நம்மளும் பார்த்துக்கணும். அது நம்மளுடைய கடமை. இதை பத்தி நாளைக்கு மறுமையில நம்ம என்ன செய்யப்படுவோம், விசாரிக்கப்படுவோம். அதனால நம்ம அம்மா தண்ணி அள்ளி கேட்கிறாங்களா எடுத்து கொடுக்கணும், ஒரு வெஜிடபிள்ஸ் எடுத்து கேட்கிறாங்களா எடுத்து கொடுக்கணும். என்னம்மா வந்து உட்காரும் போதே எடுத்துட்டு வந்து உட்கார மாட்டீங்களா, இப்படிதான் கேட்கக்கூடாது. இதெல்லாம் தப்பு. அதே மாதிரி உம்மா என்ன கேட்டாங்களோ வாப்பா என்ன கேட்டாங்களோ உடனே ஓடணும். அது நம்மளுடைய கடமை. சப்போஸ் ஏதாவது செஞ்சிருந்தாலும் போய் என்ன பண்ணுங்க, போய் சாரி கேளுங்க. அது யாரா இருந்தாலுமே சரி, உங்களுடைய டீச்சர்ஸா இருக்கலாம், உங்களுடைய பேரண்ட்ஸா இருக்கலாம், உங்களுடைய சிப்ளிங்ஸா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், நைபர்ஸா இருக்கலாம், ரிலேஷனா இருக்கலாம், எக்ஸெட்ரா. யாரா இருந்தாலுமே நீங்க ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உடனே போய் அந்த பர்டிகுலர் பர்சன்ட்ட போய் சாரி கேளுங்க. நான் தெரியாம செஞ்சுட்டேன், என்ன அல்லாவுக்காக மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன அல்லாவுக்காக மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். இன்ஷா அல்லாஹ். சரியா? இன்ஷா அல்லாஹ் மற்ற விஷயங்கள் அப்புறம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குறள்